திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகும். சூரபத்மனை வென்ற பின் முருகன் சிவபூஜை செய்த தலமான இது கடலோரத்தில் திருச்சீரலைவாய் அமைந்துள்ளது. 157 அடி உயர கோபுரத்துடன் மாயினால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இத்தலம் சூரசம்ஹாரம் மற்றும் கந்த சஷ்டி விழாவிற்கு புகழ் பெற்றது. திருச்செந்தூர் கோயில் வரலாறு. வரலாற்று சிறப்புகள். 1. சூரசம்ஹார தலம். சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் சிவனை வழிபட இத்தலத்தை தேர்ந்தெடுத்தார். சிவபூஜை செய்ததால் இது திருச்செந்தூர், செந்தில், செவ்வேள், தூர் இடம் என அழைக்கப்படுகிறது. 2. மயன் கட்டிய கோயில். முருகப்பெருமானின் கட்டளைப்படி தேவதச்சனான மயன் இக்கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது. 3. கடற்கரை படைவீடு. மற்ற 5 படைவீடுகளும் மலை மீது இருக்க திருச்செந்தூர் மட்டும் வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்து தனிச்சிறப்பு பெறுகிறது. 4. கந்த சஷ்டி. சூரபத்மனுடன் முருகன் 6 நாட்கள் போர் புரிந்து 6ஆம் நாளில் அவனை ஆட்கொண்ட நிகழ்வு இக்கோயிலில் கந்த சஷ்டி விழாவாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 5. தல வரலாறு. முருகன் சூரபத்மனை வென்று தேவர்களை விடுவித்த திருவிளையாடல் இங்கு நடந்துள்ளது. மற்றும் 6. திருச்சீரலைவாய். பண்டைய இலக்கியங்களில் இத்தலம் திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் கோயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது மற்றும் இது 3000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டதாக கருதப்படுகிறது.